இலங்கை அரசால் விடுவிக்கப்பட்ட 77 மீனவர்கள் இன்று காலை 11 மணிக்கு சர்வதேச கடல் எல்லையில் இந்திய கடலோர காவல் படையிடம் ஒப்படைக்கப்படும் நிலையில் அவர்கள் மாலை காரைக்கால் வந்தடைவார்கள் என்று கூறுகிறார் எமது செய்தியாளர் பாலா. அதனை தற்போது பார்ப்போம். ராமேஸ்வரத்தில் இருந்து கடந்த 6ஆம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர் பிரிட்ஜோ என்ற மீனவர் இலங்கை கடல் படையால் சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து கடந்த 7ஆம் தேதி முதல் ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை தொடர்ந்து வருகின்றனர். அவர்களுடைய வேலை நிறுத்தமானது இன்றுடன் 8வது நாளாக நீடித்துக் கொண்டிருக்கின்றது. இதனால் ராமேஸ்வரம் கரைப்பகுதியில் உள்ள சுமார் 800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையோரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இத்தொழிலை நம்பியுள்ள கிட்டத்தட்ட ஒரு 30,000க்கும் மேற்பட்ட நேரடியாக தொழில் செய்யக்கூடிய மீனவர்களும் சார்பு தொழிலை நம்பியுள்ள மீனவர்கள் என 30,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வேலையிழந்துள்ளனர். இந்நிலையில் வர்த்தகம், அதாவது மீன்பிடி வர்த்தகம் சொல்லி பார்க்கும்பொழுது ஒரு 20 கோடி ரூபாய்க்கு மேலே வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் இலங்கை கடல் படையால் கைது செய்யப்பட்டு இலங்கை நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டுள்ள ராமநாதபுரம், புதுக்கோட்டை, நாகை போன்ற பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று விடுவிக்கப்பட்டனர். அவர்களை இன்று தாயகம் கொண்டு வருவதற்காக அனைவரையும் இந்திய தூதரக அதிகாரிகள் காங்கேசன்துறை கடற்படை முகாமில் கொண்டு போய் ஒப்படைக்கப்பட்டு தற்பொழுது இலங்கை கடல் படையினர் அந்த 77 மீனவர்களையும் தற்பொழுது அழைத்து வருகின்றனர். இன்று சரியாக 11 மணி அளவில் இந்திய கடலோர காவல் படையிடம் சர்வதேச எல்லையில் ஒப்படைக்கப்படும் பட்சத்தில் அவர்கள் இன்று மாலை காரைக்கால் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தந்தி செய்திகளுக்காக ராமேஸ்வரத்திலிருந்து கேமராமேன் மதனுடன் பாலா.